முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்சேயின் மனைவி ஷிராந்தி அவர்களை சிஐடிக்கு அழைக்கப்பட்டும் அவர் காரணம் கூறிக்கொண்டு போகின்றார். பயந்து கொண்டிருக்கின்றார்கள். கடந்த ஆட்சி காலத்திலே ராஜாவும் ராணியும் அல்லது மகாராணி போல் இருந்த ஷிராணி ராஜபக்ச இன்று கோழையாக ஒளிந்து கொண்டிருக்கின்றார். எனவே அரசாங்கத்திற்கு ஒரு கடமை இருக்கின்றது, போலீசாருக்கு ஒரு சட்டம் இருக்கின்றது. குற்றவாளிகள் அல்லது சந்தேக நபர்கள் அல்லது விசாரிக்கப்படுபவர்களை அழைக்க வேண்டும். அவர்கள் வரவில்லை என்றால் அவர்களை வீட்டில் போய் அழைத்துவார்கள். ஷிராணியை காதை பிடித்து இழுத்து கொண்டு வந்து விசாரியுங்கள். பெண் போலீசார் இருக்கின்றார்கள் இலங்கையிலே, சிஐடியிலே பெண் போலீசார் இருக்கின்றார்கள். நேராக வரவில்லை என்றால் சென்று அழைத்து வாருங்கள். இவர்கள் பயந்து கொண்டிருக்கின்றார்கள். ஷிராணியின் குற்றங்கள் எல்லாம் இப்போது தெரிந்து புரிந்து அறிந்து சிஐடியினர் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருப்பதால் பயந்த நிலையிலே நடுங்கிய நிலையிலே ஒளிந்து கொண்டிருக்கின்றார். எனவே இன்னும் ஓரிரு தினங்களில் ஷிராணி விசாரணைக்கு வர வேண்டும். எனவே இவர் வந்தால் கட்டாயமாக நீதிமன்றம் கொண்டு செல்லப்பட்டு சிறையில் அடைப்பார் என்ற பயத்தில் அச்சத்தில் ஒளிந்து கொண்டிருக்கின்றார்கள். வரவில்லை என்றால் போலீசார் உடனடியாக சென்று காதை பிடித்து இழுத்து கொண்டு வந்து உள்ளே போட வேண்டும். சாதாரண மக்களுக்கும் இந்த நாட்டில் வாழும் பணக்காரர்கள் செல்வந்தர்களுக்கும் ஒரே சட்டமாக இருக்க வேண்டும். அரசியல்வாதிக்கும் ஜனாதிபதிக்கும் வாக்களிக்கும் மக்களுக்கும் சட்டம் ஒன்று. இங்கே இரண்டு சட்டம் கிடையாது, ஒரே சட்டம் இந்த நாட்டில். ஆகவே ஷிராணி உடனடியாக விசாரிக்கப்பட வேண்டும். அல்லது ஷிராணியை போலீசார் வீட்டுக்கு சென்று காதை பிடித்து இழுத்து கொண்டு வந்து விசாரிக்கப்பட வேண்டும். இவர்களுடைய ஆட்சியிலே நடந்த அட்டூழியங்கள், அநியாயங்கள், உயிரிழப்புகள், இவை அனைத்துக்கும் இவர்கள் பதில் கூற வேண்டும். அந்த பதிலை இந்த இலங்கை நாட்டு மக்கள் மாத்திரம் அல்லாமல் உலக நாட்டில் இருக்கும் அனைவரும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே ஜனாதிபதி அவர்களே, இதை நம்பித்தான் நாங்கள் உங்களுக்கு வாக்களித்தோம். விசேடமாக ராஜபக்ச போன்ற ராஜபக்சின் குடும்பம் இந்த சமூகத்துக்கு, தமிழ் சமூகத்துக்கும் இந்த நாட்டிற்கும் சிங்கள முஸ்லிம் சமூகத்துக்கும் இணைத்த அநீதிக்கு எதிராக நீங்கள் செயல்படுவீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறான ஒரு நிலையை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ராஜபக்ச குடும்பம் சிறையில் அடைக்கப்படல் வேண்டும். இதுவே எங்களுடைய எதிர்பார்ப்பு. அதை தயவு செய்து நீங்கள் செய்யுங்கள். அதற்காகவே நாங்கள் வாக்களித்திருக்கின்றோம் உங்களுக்கு.